இன்றைக்கி நம்ம புல் செடிகளை எப்படி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் ரிமூவ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். புல் செடியை நம்ம எடுக்கிறதுக்கு கையை வச்சு நல்லா க்ளீன் பண்ணலாம், அல்லது மண்வெட்டியை வச்சு க்ளீன் பண்ணலாம், அல்லது இந்த சாக்கை எடுத்து அப்படி கொஞ்ச நாள் அப்படி மூடி போட்டிருந்தா அது அவிஞ்சு போயிடும். அப்படி இல்லாமல் தேவையில்லாத கெமிக்கல்ஸு தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. ஏற்கனவே ஒரு நாள் நான் ப்ளீச்சிங் பவுட்ரு தரையில் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டோம், பக்கத்தில் உள்ள செடியெல்லாம் அவிஞ்சு போச்சு. அந்த வீடியோ லிங்க் வேணால் உங்களுக்கு தரேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்குங்க. அதனால் தேவையில்லாமல் இந்த ப்ளீச்சிங் பவுடரையோ வேறு ஏதாவது கெமிக்கல்ஸையோ கலந்து யூஸ் பண்ணாதீங்க. சில இதில் வந்து கார்பிக்கு அப்புறம் ப்ளீச்சிங் பவுட்ரு இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், இத்தனை லிட்டர் தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம நினைப்போம் 20 லிட்டர் 25 லிட்டர் தண்ணியில் கொஞ்சம் போல் தானே கார்பிக் கலக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் இல்லை, ஒரு சின்ன துளி கெமிக்கல் கலந்தாலும் அது விஷம்தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஏக்கர் கணக்கில் விவசாய நிலத்தில் கண்டிப்பாக அந்த களைக்கொல்லிகளை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ வந்து ஆட்கள் கிடைக்காம இருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி ஏக்கர் கணக்கில் உள்ள இடங்களுக்கு நம்ம களைக்கொல்லி யூஸ் பண்ணணும். வீட்டு தோட்டங்கிறது வந்து 5 சென்ட் 3 சென்ட்டுக்குள்ளே உள்ள இடத்துல நம்ம எதுக்கு அந்த களைக்கொல்லி யூஸ் பண்ணணும்? யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மண்புழு எல்லாம் சாகும். நம்மளே நம்ம வீட்டு நிலத்தை நம்ம நாசம் பண்ணலாமா? நான் கையை வச்சு அவ்வளோத்தையும் பிடுங்கி எடுத்து வச்சுருக்கேன், எவ்வளோதானே இருக்குன்னு பாருங்கள். நான் ஏன் இது கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, அதுக்கு இடையில சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான செடியெல்லாம் முளைச்சி நிற்கிங்க பாருங்கள். குப்பைமேனி இலை, அப்புறமா துளசி, இதெல்லாம் வளர்ந்து நிற்கிது. இந்த மாதிரி செடிகளும் அது கூட சேர்ந்து அழிஞ்சு போயிடும். அந்த மண்ணும் கொஞ்சம் நாசாகும், மண் புழுக்களும் சாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. வேணும்னா இந்த மாதிரி சாக்கை தூக்கி இப்படி போட்டு நம்ம அதை கொஞ்ச நாள் அப்படி மூடி போட்டிருந்தா அது அப்படியே தன்னால் அவிஞ்சிரும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் லைசாலோ அல்லது ஹார்பிக்கோ ப்ளீச்சிங் பவுடரோ எதுவுமே தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஒன்று தான் நிற்கி, ஒரு கம்பு தான் நிற்குது. கொண்டு வச்சு அது இப்போ 3 பேர் பிடிக்கிட்டு போயாச்சு. அப்படியே ஆகட்டும், நல்லாதான் போச்சு. மணத்தை பார்த்தியா? செடிக்கோ மனம் நல்ல மணக்குமோ? ஒன்று நாளாக வீட்டில் ஒன்று நிற்கணும் வீட்டுக்கு